என்ன ஒரு நாளைக்கு கட்டி முடிச்சுட்டாங்க. ஆமாண்டா, இது கூட்டுது சொசைட்டி. ரெண்டு பேரும் கட்டி முடிச்சுக்க. என் மனைவி அவன் என்ன கட்டி முடிக்கிறான்? சொசைட்டி இருந்தா அவன் லோன் போடுவான். என் முன்னாடி லோன் போட்டு எடுத்து போடுவான். எடுத்துக்கிறேன். இந்த ஐவேஸ் புளியா மாடு போய் உள்ள குளிச்சுட்டு போயிடுவோம். கூட என்ன நீ தாமா முதல்ல வச்ச குழு உள்ள போய் அப்ப என் மனைவி தேவையான சொன்னார நீ தான் சொன்ன இப்ப ஓவே அது பாத்தமா கூப்பிடுறது பாத்தமா உனக்கு தெரியும் அப்படியே ஊடுமா சரி விட சீமா சாரு நம்ம பொண்ணு இருக்கா பத்தியா வேலை என்னாச்சு அந்த பையனை லவ் பண்றா எந்த பையன் நான் உங்களை கதிரம் வேலைக்கு சேர்த்து அந்த பையன் சாரு 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 அடிக்கிற அடி அது தவிர நம்முடைய திருமண வயதுல மகளிர் இருக்க நாம் இருவர் திருமணம் செய்து கொள்ளவா அது மொத்தம் ஏன் அவளுக்கு ஒரு வரது பார்த்து மனம் முடித்து விட்டா அது எங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்குது நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு ஆனா அவ லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு எல்லா நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அப்புறம் ஒரு 30 வயது தூங்கந்து கலந்து போச்சு அது கோபப்படாது அந்த ஆள் என்ன பேசுறாரு பொண்ணு எப்படினாலும் பரவாயில்ல மாமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த நாட்டை என் பேர் எழுதி கொடுத்து மறுபடியும் எனக்கு சூட்டி விட்டுறேன்றாரு எதனால உன்னை கொலை பண்ற எண்ணத்தை வந்துக்கிறான் அவனுக்கு உன்னும் கொலை பண்ண எண்ணம் கிடையாது அது உன் சொத்துனால உன்னை கொலை பண்ணணும் அதனால சொத்து யாருக்கா தள்ளிடு உன்னை எவனை கண்டுக்க மாட்டான் பேக்கர்ல போக கண்ணா கூட உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டான் அப்படியே வாங்கி தர கூட உனக்கு இது ஊத்து போச்சு ஐயோ எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு டீக்கல்ல போனேன் ஒரு சாரிட்டு வாங்கி கொடுறாங்க நீயே துட்டு கொடுவேன் அதே சொல்லிக்கலாம் இது யாரு என் உயிரா என் உடல் உயிர் ஆளி எல்லாமே இதுக்கு சொந்தம் இந்த நாடு ஒரு கேடம் யாரு பேர்ல என் மனைவி ஆத்த மனைவி பேர்ல தான் யாரு போதும் ரொம்ப ஓவரா போயிடாது இந்த நாடு நகரம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம் இப்படிக்கு மணிமாறும் ஏய் நீங்க ஆழத்து கீழே தான் நுழையிறீங்க கோலத்திலே நுழையிறோம் அம்மா பாத்தியா சொத்து விலை தெரியுது எப்படி நீ கவலைப்படாத உயிரோடு இருக்க கூடல நான் உஷாரா இருப்பேன் எப்படி அதுக்குதான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன் மேல் பேப்பர்ல சொத்து விவரம் எழுதிக்கிறார் கீழ் பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டுக்கிறார் சரி மேல் பேப்பரை கீழ்ச்சிட்டு நம்ம சொத்து விவரம் எழுதிக்கும் 2 பேப்பரா 2 பாரு அந்த ஆளுக்கு பால் கொடுத்து படிக்க வச்சுருந்தேன். ஐயோ படிக்க வைக்காத பூசிக்கு நானா கேஸ் போட்டு சொத்து வாங்கிடுவான் அதனால போட்டாலே ஐயோ ஒரு நடையில ஒண்ணு போட்டாலும் போ வயசான கட்டுடா அது கிடக்குது அதை பார்க்காத அதெல்லாம் நம்ம கணக்கு வராது நிச்சயமாவா போட்டாலே சொல்லிட்டாலே
திருமணத்தை செய்து கொண்டடி. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு சொல்ல அவளை பாதவ சிறை வைத்தேன். நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவர் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். புக்களை பிடித்து குண்டிலே அடைத்து மிக்கலே மஞ்சள் பூத்து மிகுமல வீசினால் அது குக்கலோ குக்கோ என்று வாழை வளைத்துக் கொண்டுதான் போகும். தாய் காரமா இருப்பா என்று பார்த்தேன். நீ வந்ததே இந்த மரத்திற்கு எந்த மரமும் உழைக்காது. பெண் என்றால் தாளொன்று மகமாக இருக்கவனாது. எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாலும் அவளுக்கு பிள்ளையா பிறக்காது. உள்ள போறதா நீ சொல்ற 8 புள்ளிய கழிச்சுக்கலாம். கலைக்கு தான் நீ தெரியும், பிள்ளைய பெற தெரியாது. இந்த கேனுக்கே ஒண்ணு நின்னுச்சுடா. ஏன் நின்னுச்சு? உட்கார வைக்கிட்டேனா? எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் போடு. ஏன் என்ன 2 லட்சம் ரூபாய்? ஏன் என்ன? ஓ எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறான் அந்த ஆள் சரக்கு ஊத்திக்கிறான், கீழே போட்டு உன்னை காலத்துக்கு போட்டுக்கிறான். அது இல்லாத கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். இதுல இங்க வந்து என்ன பண்ண சொத்தி எழுதி கொடுத்துக்கிறான். அவர் கொலை பண்ண கூட இருந்துக்கிறார். 2 லட்சம் கொடு. அவன் கூட பட போது என்ன பட்ட காலத்துக்கு காரப்பட்ட போதுமா? எவ்வளவு வேலைனா இந்த மாதிரி தாண்டி எக்ஸ்ட்ரா சந்தில போவாத. ஆனா தாலி அத்த பையா நான் என்ன சொல்றேன், நியாயமா பேசணும்டா. அவரு அந்த ஆளு நான் போடுறேன். நான் என்ன சொல்றேன், அந்த ஆளை போடுறது நானு 2 லட்சம் ரூபாய் கொடுனா நன்றி கடை பையா. நன்றி நன்றி தெரியுமா? எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். ஏன் வேலை செய்ய நேற்று கொடுத்தாரு 1 கப்பு டீ 4 போண்டா 2 வாடை வாங்கி தரல. போண்டா வாடிக்கா கொலை பண்றாரு. வேலை பண்ண சொல்றேன். அவ்வளவு ஈஸியா போட்டு கொலை பண்றா. 2 லட்சம் போடு. 2 லட்சம் ரூபாய் நான் சொல்லவே இல்லையே. எவன்டா சொன்னவன்? அவன் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். நான் எதிர விட்டேன். நான் நூனி போகவே இல்லையடா. அதுக்கு சொல்ல என்னன்னா இதுக்கப்புறம் 2 லட்சம் கிடையாது, 1 லட்சம் கிடையாது, ஒரு நையா பைசா கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பார்த்தா கூட டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான். ஆடா போடுக்கா 6 பார்ல தார் காசுல முடிஞ்சு அம்மா சமைச்ச உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட்ல தேஞ்சு போட முடிஞ்சு சின்ன முடிச்சுட்டு போடா. அடி தேவடியா எவ்வளவு வேலை இவனுக்கு சரியா 2 லட்சம் போட முடியாதா? 6 பார்ல தார் காசுல முடிஞ்சா ஏ சாரி உன் சாவு என்னால் தான். ஆனா நான் கொலை பண்ண மாட்டேன். அந்த தளபதி கிட்ட இல்லாத சொல்லி உன்னை போட வைக்கல. நான் கொஞ்சம் இல்லை நீங்களும் நல்லவனா மாறிக்க. ஜெயில ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு போயிடலாம். செய்யாத தவறுக்கான தண்டனை வகுத்து கொண்டிருக்கிறேன். நான் எப்போ தீர்த்துட்டேன். மாமாக்கு அவனுக்கு சண்டை அச்சு தெரிச்சுட்டா எங்க போயிட்டானா? ஆமா அண்ணன் கொலை பண்ணிட்டாங்க. அந்த தேவடியா சார் ரவுடி மாரி ஆகும். 10 பேர் சமாளிப்பாவும். 10 பேரும் ஒரே ஆளு சமாளிப்பாங்க. ஆமா ஆமா சுத்திட்டு அடிப்பாவும். உன்னை கொலை பண்ண வந்துக்கிறான். அதான் நான் குறுக்கோயில வந்துட்டேன். உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நான் ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன். அவனுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடும். உன்னை நான் காப்பாத்துறேன். எப்பனா என்ன பாத்தினா உன்னை காப்பாத்துற நன்றிக்காக 2 இட்லி 1 வடை வாங்கி கொடுப்பான். அவள்தான் சாப்பிடு. அவ்வளவுதான் என்ன சாப்பிடுவது. சரி பரவாயில்ல. இலவசமா லவ் பண்ணி அவங்க அந்தராங்க சரி வைக்கிறாங்க. அவங்களும் போட்டாங்க. காப்பாத்திட்டு போயிடு. நான் நேரம் வந்தோம் சொல்றேன். நீ வந்து போப்போ மறக்கவே மாட்டாங்க. தளபதி ஆள வந்தான் வரமா